வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக வராங்க. வந்ததும் ஹீரோயினை பார்த்துட்டு அந்த வில்லன்கள் 2 பேருமே அந்த ரேவதி வர அவளுக்கு எப்படி ஈஸ்வரி இந்த இடத்துல இருக்கிறது தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எப்படி என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து அந்த டிரைவர் பைய பிரிச்சானோ அதே மாதிரி அவங்கிட்டேருந்து நான் அவன் பொண்டாட்டியை பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈஸ்வரியோட சேர்த்து ரேவதியையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு, மவனே சூப்பரான பிளான் தாண்டா பண்ணியிருக்கேன், இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேரா அந்த வெள்ளைக்காரன்ட்ட, இங்க பாரு, கரெக்டா இவளோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளையும் நீ காலி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் பேமெண்ட் மட்டும் எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, டபுள் பேமெண்ட்டா, என்னன்னு இப்படி கேட்குற அப்படின்னு. அப்போ முத்து சொல்கிறாரு, அவனே அவன் சொல்கிறதுக்கு நம்ம இப்போ சரின்னு சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளால் நம்ம பிளானை வந்து நிறைவேற்ற முடியும், கடைசி நேரத்தில் இப்படி சொல்லாத அப்படின்னு. உடனே அந்த வில்லனும், சரி சித்தப்பா, அவன் சொல்கிறதுக்கு நான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு நேராக அந்த ஆளை பார்த்து, இங்கே பாரு, நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ நான் அவ்வளோ பணம் தரேன், ஆனால் இவங்க 2 பேரையும் மட்டும் நீ காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் ரேவதியையும் வந்துட்டு ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றி நேராக கொண்டுட்டு போகிறாங்க. எங்கன்னா ஒரு பெரிய செங்கல் சூளைக்கு. அந்த செங்கல் சூளையில் வந்துட்டு இன்னைக்கு வந்து வேலை நடக்க போகுது. அந்த செங்கல் சூளையை வந்துட்டு எரிக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க 2 பேரையும் வச்சு காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானே. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னடா இது, ரேவதியை இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையே அப்படின்னு ஹீரோ வந்து சந்தேகத்தில் நேராக ராஜா ஆகிட்டு, ராஜா இது மாதிரி ரொம்ப நேரம் ஆகிட்டு ரேவதி இன்னும் வந்துட்டு வேலைக்கு வரலையே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ராஜா சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிளம்மா, நானும் ரொம்ப நேரமாக சிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சிஸ்டர் வந்துட்டு வேலைக்கு வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி நான் ரேவதிக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃபோன் ரீச் ஆகுதே தவிர்த்து பட் ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் போகவே இல்லை, எடுக்கவும் இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, ரேவதி ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சரி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வந்துட்டு நேராக வீட்டுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு நேராக ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா, நானும் ரொம்ப நேரமாக வந்துட்டு ரேவதிக்கு கால் பண்ணுறேன், ஆனால் ரேவதி வந்துட்டு ஃபோன் எடுக்கவே இல்லை, ரேவதி வந்து ஆஃபீஸுக்கும் வரவே இல்லை, அவள் எங்கே அப்படின்னு சொல்லுங்கன்னு. ராஜா சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, ரேவதி வந்து ஈஸ்வரியை பார்த்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வரதா சொன்னாலே, ஈஸ்வரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா, ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நேராக ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு தான் சொன்னான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை மாமா, ரேவதி இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல, நீங்கள் சொல்கிற நேரத்தை பார்த்தா இன்னொரு ரேவதி இங்கே வந்திருக்கணும், ஆனால் இன்னும் ரேவதி வரல. ராஜா சொல்கிறாரு, என்னென்னு தெரியலையே மாப்பிள்ள. ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே அவரும், மாப்பிள்ள இதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்கிறாங்க. ஹீரோ அந்த அட்ரஸை வாங்கிக்கிறாரு. அப்போ வெளியில் வந்துட்டு நேராக ராஜா கிட்ட, இங்கே பாருங்க, நான் போயிட்டு ரேவதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ வில்லி இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. நம்ம எப்படியாவது இவனை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா இவன் என்னன்னா அந்த ரேவதி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இது சரிபட்டு வராது போலையே அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டாக வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ராஜா வந்துட்டு நேராக பிரியா கிட்ட, என்ன படம் பார்க்குறீங்க, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு. பிரியா நேராக ராஜா கிட்ட, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் சார் வந்துட்டு ரேவதி மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா டென்ஷன் ஆகி, இங்கே பாரு, இந்த ஆஃபீஸில் வந்துட்டு நீ வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் உன்னை வேலை விட்டு தூக்குற மாதிரி இருக்கும். 7-8 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ உன்னுடைய ரெஸ்பெக்டை நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இது கேட்டதும் பிரியாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் உட்காராங்க. அப்போ ஃப்ரெண்டு இங்கேருந்து வந்துட்டு, என்னடி இது, இன்னைக்கு ரேவதி வரல அப்படின்னதோட பாஸ் லீவ் போட்டாரு, எனக்கு என்னமோ வந்துட்டு அவருக்கு ரேவதியை ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, ச்சே எப்படியாவது அவரை என் பக்கம் திருப்பலாம் அப்படின்னு பார்த்தா அவர் பாட்டுக்கும் அந்த ரேவதி பின்னாடியே போயிட்டுருக்காரே அப்படின்னு. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க,
இந்த வாட்டி நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வில்லிக்கு செம்ம காண்டாகுது. எப்படியாவது அவனை அடையலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக அவங்க அத்தை வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போது ஈஸ்வரியோட கார் வந்து கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அத்தையோட கார் வந்துட்டு எந்த பக்கமாக கிராஸ் ஆகி போகுது, என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த சிவனாண்டியும் முத்துவும் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு அவங்க 2 பேரும் இறங்கி வராங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அத்தை போன கார்ல இவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி ஹீரோ போயிட்டு முத்துவையும் சிவனாண்டிக்கிட்டையும் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகி தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஹீரோ டக்குன்னு அவங்க 2 பேரையும் துரத்தி பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு, டேய் அத்தையோட காரில் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, எதுக்காக வந்துட்டு அத்தையோட காரை எடுத்துகிட்டு வந்தீங்க, அத்தை எங்கடா, ரேவதி எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, சொல்ல முடியாது, இந்த வாட்டி நீ எங்ககிட்ட தூக்க போகிற, என் மவங்கிட்டேருந்து எப்படி வந்துட்டு என் மருமவளை பிரித்த அதே மாதிரி வந்துட்டு உன்கிட்டேருந்து உன் பொண்டாட்டியை நாங்கள் பிரிக்க போகிறோம், அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே நாங்கள் பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை, ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நாங்கள் நினச்சதை நிறைவேற்றிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போக போகிறா அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அந்த முத்துவையும் சிவனாண்டியையும் செமையாக வெளுத்து கட்டுறாங்க. அவங்க 2 பேருமே பயந்து போய் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், எங்களை விட்டுரு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி அடி வாங்காமா மரியாதையாக அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு. அப்போ முத்து சொல்கிறாரு, அவங்க 2 பேரையும் காலி பண்ணுறதுக்காக நாங்கள் புது ஆளை வெளிநாட்டிலேருந்து வர வச்சோம், அவன் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு போயிட்டு செங்கல் சூளையில் அடைச்சி அவங்கள காலி பண்ண போகிறான். இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்டா இப்படி மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறீங்க, அப்படி அத்தை உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணாங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு தான் நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து பிரிச்சியல்ல, என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து பிரித்ததுக்கு உன்னை கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு நேராக சிவனாண்டியும் முத்துவையும் பார்த்து, என் பொண்டாட்டிக்கும் என் அத்தைக்கும் ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. நேராக அந்த செங்கல் சோலைக்கு. செங்கல் சோலையில் அந்த வெளிநாட்டுக்காரன் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு, இங்கே பாருங்கடா, இவங்க 2 பேரையும் கரெக்டாக உள்ளார வச்சிருங்க, இவங்க 2 பேரும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார 2 பேரையும் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்போது அந்த வெளிநாட்டுக்காரரு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இனிமே உங்கள் 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 2 பேரும் போய் சேர போகிறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் வெளிநாட்டுக்காரன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா ரேவதியையும் காணும், ஈஸ்வரியையும் காணும். அதை பார்த்ததோட நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ செங்கல் சூளையை வந்துட்டு பற்ற வைக்க வராங்க. அப்போ ஹீரோ டக்குன்னு வந்து தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பாருங்க, இந்த செங்கல் சூளைக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் ஒருத்தன் கொண்டாந்து உள்ளார வச்சுட்டான், சீக்கிரம் அவங்கள காப்பாற்றணும், தயவு செஞ்சு இப்போ கொடுத்தாதீங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி, என்ன தம்பி இவ்வளோ அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்காக உதவி பண்ணி தேடுங்க அப்படின்னு சொன்னதும் எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஈஸ்வரியும் ரேவதியும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அவங்க 2 பேரையும் வந்துட்டு காப்பாத்துறாரு. அவங்க 2 பேருக்கும் முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்புறாங்க. அப்போ வெளிநாட்டுக்காரன் வந்துட்டு, நம்ம பிளான் என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலை, இந்த செங்கல் சூளை இன்னும் பத்தி இருக்கணுமே அப்படின்ட்டு வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு 2 பேரையும் காப்பாற்றினதை பார்த்துட்டு வில்லனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு நேராக வில்லனை பார்க்குறாரு. வில்லன் வந்துட்டு ஹீரோவை பார்த்ததோட அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஹீரோ டக்குன்னு அந்த வெள்ளைக்காரனை போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு எங்கடா தப்பிச்சு போக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்க. வில்லன் எல்லாரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறான். ஹீரோ நேராக வில்லனை பார்த்து, இங்கே பாரு, இவங்க 2 பேரையும் நீ காலி பண்ண பார்த்தியல்ல, உன்னை இப்போவே அதிகாரிங்க கிட்ட பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஈஸ்வரி மயக்கம் தெளிஞ்சிட்டு எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினே எந்திரிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி அங்கே இருக்கிற நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி நேராக அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது மாதிரி அந்த வெள்ளைக்காரன் இருக்கான்னு அவன் தாம்மா நம்மளை வந்துட்டு இங்கே கொண்டுட்டு வந்திருக்கான், கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு மட்டும் தெரியுது, என்ன ஆபத்து அப்படின்னு எனக்கு தெரியல,
ரேவதி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, அம்மாடி நீயும் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களோட ஃபோன் என்கிட்ட இருந்துச்சு, அந்த ஃபோனை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். வந்து பார்த்தா அந்த சிவனாண்டியும் முத்துவும் வந்துட்டு உங்களை தலையில கட்டையால அடிச்சு உங்களை மயக்கம் போட வச்சுட்டானுங்க. அப்போ நான் வந்து ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏன் தலையில வந்துட்டு இது மாதிரி கட்டையால அடிச்சிட்டாங்க. இதனால நான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன். நல்ல வேளை என்னோட சாருக்கு வந்துட்டு விஷயம் தெரிஞ்சு எங்களை காப்பாற்ற வந்திருக்காரு. அவர் இல்லைன்னா நான் நேரம் என்ன கதியாக ஆயிருப்போமோ தெரியல. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஊர் மக்கள் ஈஸ்வரியை பார்த்து, அம்மா கடைசி நேரத்தில் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி செங்கல் சூளையை பற்ற வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் இந்த தம்பி ஓடி வந்து உள்ளார நீங்கள் 2 பேரும் இருக்கிறதா சொன்னாங்க. அது கேட்டதோடு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்து பார்த்து தான் இதை அடுக்கணும். உள்ளார யாரும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எவனோ ஒருத்தன் உங்கள் 2 பேரையும் கொண்டாந்து உள்ளார வச்சிருக்கான். நல்ல வேளை அந்த கடவுளாக பார்த்து தான் கார்த்தியை அனுப்பியிருக்காங்க. அவர் எப்படியோ உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை மறைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு 2 பேரையும் பார்த்து, உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது போதும் எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போது ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த மக்கள்கிட்ட ரொம்ப நன்றிங்க என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு. அப்போது அந்த வெள்ளைக்காரன் இருக்கான்னு அவன்கிட்ட ஹீரோ நேராக சொல்கிறாரு, இங்கே பாரு நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ நேராக அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதிகாரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் இங்கே 2 பேர் இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் என் அத்தைக்கும் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுத்துட்டான். ஸோ அவனை கைது பண்ண சொல்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன், வாங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கு வராங்க. அதிகாரிங்க வந்துட்டு அங்கே ஹீரோ கிட்ட சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டதும் அதிகாரிங்க அதிர்ச்சியாகி, இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணானா, இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு கண்டிப்பாக அவனை கைது பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்காரனை கைது பண்ணுறாங்க. அப்போது அந்த வெள்ளைக்காரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சே, நம்மளை இப்படி ஒரு பிரச்சனையில் அவனுங்க 2 பேரும் மாட்ட வச்சுட்டானுங்களே, இவன் சாதாரண ஆள் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த வெள்ளைக்காரன் நினைக்கிறான். சிவனாண்டியும் முத்துவும் வந்துட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வந்துட்டு 2 பேருக்கிட்டையும், இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறீங்களா? ஏதாவது ஒரு வகையில் ஈஸ்வரி மேடத்தோட குடும்பத்துக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் எந்த வகையிலையும் வந்து தொந்தரவு கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க 2 பேரையும் நாங்க கைது பண்ண தான் வந்திருக்கோம். இதை கேட்டதும் அந்த முத்துவும் சிவனாண்டியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, என்ன மாமா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா மாமா, எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் பையதான் காரணம். அந்த வெள்ளைக்காரன் என்னென்னமோ வந்துட்டு பிலாவிட்டான். கண்டிப்பா வந்துட்டு நம்மளை காப்பாத்திடுவான். ஈஸ்வரி அந்த ரேவதிக்கு ஒரு முடிவு கட்டிடுவான் அப்படின்னு பார்த்தா நமக்கு இப்படி ஒரு முடிவு கட்டிட்டானே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியா 2 பேரும் பேசுறாங்க. அதிகாரிங்க வந்துட்டு 2 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஈஸ்வரியும் ரேவதியும் பாதுகாப்பா வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்தாதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டினியூவா உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கதையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் வந்து அவங்க 2 பேரையுமே காப்பாற்ற போறாரு. அவங்க 2 பேரையும் காப்பாத்தினத்தோட ரேவதிக்கு ஹீரோ மேல காதல் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் கதையில ரொம்ப பெரிய ட்விஸ்ட் எல்லாமே நடக்க போகுது. இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் 5 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த 5 rupees 10 rupees ஆஃபர் எதுக்காகனா, நாங்கள் கிளியரன்ஸ் சேல் பண்றோம். இந்த கிளியரன்ஸ் சேல்ல ரொம்ப கியூட்டான நிறைய கிளிப்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 5 petal ஃப்ளவர் கிளிப், பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. கிளாத் கிளிப் இருக்கு, ஸ்க்ரன்ச்சீஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு 5 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.